யாருடைய துன்பம் பெரிது? அன்பார்ந்தவர்களே, ஏழை விதவை பெண் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு 4 பெண் குழந்தைகள். கணவனை இழந்ததிலிருந்து அவர்களை படிக்க வைப்பதிலும் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி செய்பவர்கள் என்று யாரும் இல்லை. அவளுக்கு நிரந்தரமாகவும் ஒரு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சில நாட்கள் செய்கின்ற வேலையால் வருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை கவனித்து வந்தாள். ஒரு நாள் அவளுடைய வீட்டில் அன்பிய கூட்டம் நடந்தது. அந்த அன்பிய கூட்டத்திலே பங்கெடுக்க வந்திருந்த அவளுடைய பங்கு தந்தை அவளுடைய நிலைமையை பார்த்து மிகவும் மனம் வருந்தினார். அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், அம்மா, இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, இன்னுமா நீ கடவுளை அன்பு செய்கிறாய்? கடவுள் மீது உனக்கு வெறுப்பு வரவில்லையா என்று கேட்கிறார். அந்த பெண்ணோ, தந்தையே, நான் ஏன் கடவுளை வெறுக்க வேண்டும்? உண்மையில் கடவுளை நான் அதிகம் அன்பு செய்கிறேன். சற்று பொறுங்கள் என்று சொல்லி பக்கத்திலே இருக்கிற ஒரு பாடுபட்ட சிலுவை சுரூபத்தை எடுத்து பங்கு தந்தையின் முன்பாக நீட்டி, தந்தையே, நான் துன்பப்படுவது உண்மைதான். நான் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடுபட்ட சிலுவை சுரூபத்தை பார்ப்பேன். இந்த பாடுபட்ட சிலுவையிலே தொங்குகின்ற என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடவா நான் அதிகம் துன்பப்படுகிறேன் என்று நினைத்து பார்ப்பேன். ஒருபோதும் ஆண்டவர் இயேசுவை விட நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை துன்பப்பட்டது கிடையாது, இனியும் நான் துன்பப்பட போவது கிடையாது என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24வது இறைவசனம், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். மகிழ்ச்சியுடன் கடவுளுக்காக தம்முடைய துன்பங்களை தாங்குகிறவர்கள் ஒருபோதும் கலங்குவதில்லை, புலம்புவதும் இல்லை.